ஆகாய மார்க்கமாக இலங்கைக்கு சென்று வந்த தெய்வம் எது? உங்க வீட்டு பக்கம் இருக்கிறாரா? நீங்க அதான் உயரமா நான் பார்த்தேன். நீங்க போய் கும்பிட்டுருக்கியா? வந்து இறங்கி நின்றார். அரும்பு இருந்து அருந்து விழுந்த திருமாமலை. சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது அந்த மலையில கொஞ்சம் பச்சளை விழுந்து மருந்தாக வளர்ந்து அவர் அங்கே பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த தீர்த்தமும் அந்த நமஸ்காரமும் ஒரு வாழ்வை புனிதமாக்கும். அதனால வரக்கூடிய புரட்டாசி 30க்கு பிறகு திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடிய மனக்குழப்பம் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து புனிதமான வாழ்க்கையாக அமையும். அது என்ன வேண்டும்? இவளுக்கு வேற என்ன வேணும்? ஒரு தடையும் ஜெய் ஸ்ரீராம். வெற்றி மிகுந்த வாழ்வு பெறும். மனக்குழப்பம் இல்லாமல் வெற்றி அடைந்து வாழ்வார். உன் எண்ணங்கள் எல்லாம் உயரும். எல்லாருக்கும் உதவி ஏமாந்து போன மகனே இனி ஏமாற மாட்டார். கை நிறைய பணமும் கருத்து நிறைந்த வாழ்வும் கனிவாக வாடார் தம்பி. இவருக்கு என்னென்ன பார்த்துருவோம்? இவருக்கு மன அழுத்தம் ஜாஸ்தி. அதனாலதான் இந்த ப்ராப்ளம் சரியாகி அடையில போய் என் படம் வேண்டாம் லைட் போ. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் முதல்ல திருவண்ணாமலை கூப்பிட்டோம், அப்புறம் திருப்பூரை கூப்பிட்டோம், இப்ப கடகுருத்தி திருவனந்தபுரத்தை எல்லாம் திருவிழு வருது. அடுத்து திருநெல்வேலி வந்துடாதா? சாது சிதம்பர சுவாமிகளை மனதார குருவாக ஏற்றவர் யார்? எந்த இடம்? சிவன் கோயில் தெப்பம்லாம் எங்க இருக்கு? உன் உள்ளத்தை அளந்து பாருங்க. என் கடமையெல்லாம் முடிஞ்சிடுது கருத்துக்காரி. நான் நினைத்தது போது என் வாரிசுகளை நீ காப்பாற்றுகிறேன். ஆனா நான் என்னுடைய உள்ளத்தை இறைவனுக்கு அடிமையாக்கி ஒரு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுல எனக்கு ஆத்ம சக்தியும் சிவ தரிசனமும் கிடைக்கணும் என்று ஒரு எண்ணம். உண்மையா? அதை உனக்கு நான் தந்தேன். வேற என்னப்பா வேணும்? இந்த வருஷத்துல அவனுக்கு கல்யாணம் நடக்கும். அதுல நீ வெற்றி அடைந்து என்னை ஆனந்தமுடன் சந்திப்பாய். அந்த வீடு உனக்கு வேண்டாம் என்பது என் கருத்து. நீ இருந்தா நான் வரமாட்டேன் அந்த வீட்டுக்கு. அப்படி வேற புனிதமான இல்லத்தில் ஆனந்தமாக இருப்பாய். நினைத்ததெல்லாம் நடக்கும். வெற்றி அடைவாய் அப்பா. மனதால் பார்க்கிறாங்க. செல்லக்குட்டி ஓடிய மாமா ஆனந்தமடைங்க. புண்ணியம் உண்டு, புண்ணியம். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயா, இல்லை இறைவனை நம்பி வந்தாயா?
தாயாரை தந்தை மறந்தாலும் என்ன வேணும்? நல்ல நீ புரிஞ்சுக்கணும். உன்னுடைய கற்றோட வியாபார ஸ்தாபனங்கள் அத்தனைக்கும் மாந்திரிகத்தால கட்டு நடந்திருக்கு. அதனால போட்ட முதலை எடுக்க முடியாம பொறாமையால பணமெல்லாம் இழந்து கணப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறாய். இது சம்பந்தமாக கருத்து முதுகி போன்ற வலிகளும் உறக்க முடியாத உயரங்களும் இப்ப மீண்டும் மீண்டும் கடன் தான் வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கு. இதை மாத்தி வெற்றியாக்கி தந்தா போதும்னா கால் நிறுத்துவான். இந்த பக்கம் வந்துருங்க. வருமானம் பெருகும், வியாபாரம் பெருகும். முப்பது நாள் பொறுமையா அவரை தேய்க்கலாம். ஆமா, கால் வச்சுக்கலாம். மகாசக்தியாக மகாசக்தியாக கற்பகவி உதயந்தி துடையாரம்மா, நீயே கதியர இருக்கும் எதை கண் பாரம்மா அம்மா. கற்பகவி உதயந்தி துடையாரம்மா. வீட்டு பக்கத்துல தேவி சேர்த்தவனுக்கா வாராடே, அதான் அந்த பாட்டை பாட்டேன். உன் கடன்களை தீர்த்து பிள்ளைகளை ஐஸ்வர்யமாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? பக்கத்துலவா யாருக்காக கூப்பிடுற சாமியே? என்ன தொழில் பண்ண முடியும்? நீ என்னை நினைத்து தொடங்கு, வியாபாரம் வந்து குவியும். ஒன்னும் கருத்து இல்லை. எங்க இருந்தாலும் நான் வந்து உனக்கு காட்டுறேன். அம்மையானவன் எனக்கு அப்பனானவன். பாருங்க சாமி கிட்ட பக்கத்துல உட்காருங்க. ஆறாம் விழா மகாவிஷ்ணு சேத்திரம் நீங்கள் போயிருக்கிறீங்களா? போகணும்னு நினைச்சீங்களா? அங்க போய் அன்னபோஜனம் பண்ணணும்னு நினைச்சீங்களா? ஏன் அது நடத்தவில்லை? சூழ்நிலைகள் வாய்க்கவில்லை. இந்த நாட்டுக்கு போனாலும் நான் வருவேன். நீங்க எட்டிக்கு வர மாட்டேன. ஏழாம் இடத்தில் ஜபா இருக்கிற 3 ஆண்டு காலங்களாக நீங்க நடத்துகிற தொழிலில் நஷ்டமும் மனவேதனைகளும் உங்களை ஏமாற்றி சில பணங்கள் நீங்கள் வேதனைப்பட்டதும் உண்மையா? நீதிமன்றம் செல்லக்கூடிய சில சூழ்நிலைகளையும் சந்திக்கிற நேரங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அதிலே உங்களுக்கு வெற்றி வாகை சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை நான் தரேன். வேற என்ன வேண்டும் உங்களுக்கு? கடனை தீர்த்து தரணும்னு சொல்லிட்டேன். புண்ணியமடைவார். 3 மாதத்துல உனக்கு பணம் கிடைக்கும், வெற்றி அடைக்கும். ஹரி ஓம் நமோ நாராயணா. என்ன படிக்கிறாய்? கடவுளே
டாக்டராக இதை பார்ப்பார். என்னடா படிக்கிறேன்? வெளிநாட்டுல போய் சம்பாத்தியம் செய்கிறேன். கர்மசாமிக்கு போலீஸ் கேஸ் யாருக்காவது இருக்கா கேரளத்திலே? போலீஸ் போகும்போது என்ன விசுவாசம் நீங்க வச்சிருக்கிற இடத்தையே இப்ப மாத்தணுங்கிற நிலைமை இருக்கு. 3 ஆண்டு காலங்களாக அந்த இடம் சொந்தமாக பல்வேறு பிரச்சனைகளும் சரியாக நிறைய இடங்களுக்கு வாங்கிட்டு சரக்கு கொடுக்க முடியாத தடைகளும் ஏற்பட்டு பல வில்லங்கள் சம்பத்தியத்தை நீங்க செய்தீர்கள். இப்போதைக்கு அந்த தொழில் இருக்கக்கூடிய முடக்கத்தை தீர்த்து தரணும். புரியுதா? அதை ஜெயித்து தரேன். ஆனா பல லட்சங்கள் அதுல நஷ்டமாயிடுது. அதை மீட்டு தருகிற வழி வரேன். ஆனா ஒருவரால் ஒரு போலீஸ் வழக்கு விசாரணை ஏற்படும் என்பது உண்மை. அதுல பாதிக்காமல் காப்பாற்றி தரேன். உத்தரவாதம் ஊருக்கு கூடாது. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீ சொன்ன தெரியாத எனக்கு பக்கத்துல வா. கண்ணமுடா தம்பி. விருச்சிக மாதத்துக்குள்ள அந்த வீடை விற்கிறாரு. பணம் கிடைக்கும், தைரியமாக என்ன யார் கூட உதவும் உங்களுக்கு உதவுதுல மாட்டிக்கிறது. மாரநாட்டு கருப்பசாமி ராமநாட்டு பகுதி மாரநாடு. நீங்க என்ன சார்? கால் ஒன்று வரலாம். அவர் ஒய்ப்பு இருக்கிறதுக்கு வராரு. என்னடா முடியலாம் ரொம்ப வளர்த்துருக்க? என்ன முடி வளர்த்துருக்க ரொம்ப? இந்த கோயிலுக்கு இப்ப என்னப்பா வேணும் உங்களுக்கு? இவனை சாமியாட வைக்கணுமா? இப்பதான் சாமி அவனுக்கு வருதுல, ஊருக்காரங்க ஏற்றுக்கிட மாட்டேங்காங்க. அவங்கள சரி பண்ணி தரணும். ஆனா வகைப்படி இவனுக்கு வரத இடம் சரிதானே, அதுல எந்த குறையும் இல்லையே. இனிமேல் இவனை சாமி என்று ஏற்றுக்கொள்ளும். ஆனா ஒரே ஒரு விஷயம், இரவில் சாமி வேட்டைக்கு போகணும், அங்கே போகணுங்கிற ஒரு சில விஷயம் இருக்கு. அதுக்கு இவன் எப்படி போவான்? அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? கால் நிறுத்துவாங்க. ஏன் தெரியலடா, ஒன்று போல கொலவப்படுங்க பாப்பா. நீ நினைக்கிற கருப்பசாமி உனக்கு துணை கொடுப்பார். என் ஆசையை பெற்றாய், ஆனந்தமடைவார். இந்தா காசு பணத்தோட சொத்து சுகத்தோட நல்லா இருங்க. கோர்ட்டில் ஒரு கேஸ் வரக்கூடிய நிலைமை இருக்குப்பா, அதை நான் வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்துடுறேன். இப்படி இந்தா இந்த கனியை நீ வச்சு கும்பிடணும். தொலைச்சிட்டேன்னா அடுத்த வாரம் கிடைக்காதுட. இது வா மகளே, எல்லா வேதனையும் தீர்த்து தாரேன். நல்லா இருங்க மக்களே, ஆனந்தம். ராமநாட்டு பகுதியா நீங்க? குழந்தையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரும் உண்டா? வாங்க. பௌர்ணமி இருக்குல்ல,
கேள்விப்பட்டேன். கோவியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா என்னம்மா வேணும்? என்ன வேணும்? வந்து அழுதா எப்படி சொல்லு? என்ன வேணும் பரா? மடிப்பிச்சை வேணும்னு கேட்குறான். ஸ்ரீமன் பெருமாள் கோயில் எங்கேயாவது இருக்கா உங்கள் வீட்டு பக்கத்தில்? கிருஷ்ணாவதாரத்தில் அந்த கோயில் இருக்கா? சரி, ரெண்டு ஒரு ஒன்று போல காலில் வந்துட்டு வாங்க. மகாபாரதத்தின் கண்ணா 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 மகாபாரதத்தின் கண்ணா மாய கலையில் மன்னா. வாங்க, ஆம்பளை பையன் கொடுக்கும்படி உத்தரவாயிடுது. ஆனால் அவருக்கு பேர் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? ஸ்ரீகிருஷ்ணன். கிருஷ்ணான்னு பேர் வச்சா சேட்டை ரொம்ப பண்ணுவான். ஸ்ரீகிருஷ்ணன் என்று பேர் வைத்தால் ஞானத்தையும் அறிவையும் இந்த உலகுக்கே போதிப்பான். அப்படி பிறக்கிற பையன் கல்வித்துறையில் ஒரு தலைமை அதிகாரியாக விளங்குவான். போய் டைரியில் எழுதி வச்சுக்கான். அதுதான் பிறப்பு. கால் வந்துட்டான். வருக. தெய்வ சக்தியால் தோன்றும் மருத்துவத்தை பற்றி என்னிடம் கேள்வி கேட்கக்கூடாது. வெற்றி உண்டு. நான் குழந்தைக்கு தான் கூப்பிட்டுருக்கேன், வேலைக்கு அடுத்து கூப்பிடுறேன். நல்லா இருக்கும். வெற்றி உண்டுமா? நல்லா. கர்மசாமிக்கு சொத்து இடம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவர்கள் யாருப்பா? இன்னொரு தடவை காலம் வந்துட்டுவாமா. யாரு? வரலாம். என்ன வேண்டும்? என்னம்மா? அந்த பிரச்சனைக்கு ரெண்டு பேர்கள் காரணம். அதிலும் உனக்கு உரிமைப்பட்ட ஆடவர்களே காரணம், ஆம்பளைங்களே காரணம். உன்னை எப்படியாவது இந்த எல்லையிலிருந்து வெளியேற்றிடணும்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறாங்கோ. அந்த மனநிலைகளை மாற்றி உன் உரிமைகளை வாங்கி தந்தால் போதும்னா பக்கத்தில் நோய் இல்லை, காப்பாற்றிட்டார். இந்தா இனி வராது, போயிட்டு வா. கர்மசாமிக்கு நான் தொழில் சம்பந்தமாக நிறைய பணத்தை விட்டுட்டேன், அதுக்கு எனக்கு செட் பண்ணி தரணும்னு கேட்டேன். பட்டா கிடைச்சாச்சு, வெற்றி உண்டு, போயிட்டு வாங்க. இந்த அதுக்கு பணம் நன்னாரு. என்ன தொழில்ப்பா? கால் வந்துட்டு. ஏன்டா கவலைப்படுற? ராம்நாட்டு பகுதியா? சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி எங்கடா இருக்காரு? 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் போட்டியும் அவசியமில்லாமல் கம்ப்ளைண்ட்டுகளும் ஏற்பட்டு வீட்டுக்குள்ள மன அழுத்தமும் கூடி பணத்தையும் இழந்து நிம்மதியும் இழந்து அடுத்த தொழில் பார்க்கக்கூடிய வலிமையும் இழந்து வேதனைப்பட்டிருக்கிறாய். உண்மையா இல்லையா? கால் வந்து
சங்கத்தமிழ் பெண்ணொருத்தி என் அருகே வந்தாள். இப்போ அடுத்த ஆர்டர்கள் வருவதிலையும் சில குழப்பம், வந்ததை செய்ய முடியாத பல தடங்கள். இதுக்கெல்லாம் கருப்புசாமி எனக்கு பணம் கிடைக்கணும், இந்த தொழிலெல்லாம் மீண்டும் நிமிர்ந்து நிற்கணும், அந்த புகழை எனக்கு தரணும்னு கேட்குறேன். வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வெற்றி மாலை கொடுப்பான். இதோ என் கழுத்தில் எனக்கு அதுதான், அதே மாலை தான். கூப்பிடு கருப்புசாமிய. இந்தா தொழில் ஓங்கும், செல்வங்கள் எல்லா கேசையும் அடிச்சு தருவேன். தைரியமாறு ஓடி அங்கே செல்ல குட்டிகள்லாம் இந்தா காவல்துறை அதிகாரியாக ஆகுவான்டா. அருமையாக படிச்சுட்டாங்க. இந்தாம்மா ஓயாமல் மனநிலைகள் சரியில்லாமல் வேதனைப்படுற அதெல்லாம் தீரும். அப்படி மகிழ்ச்சியாக இருக்கு. வண்டி நல்ல ஓட்டு. கருப்புசாமிக்கு வீடு சம்பந்தமான மன அழுத்தம் தாங்க முடியலையே. உன் பேர் என்னப்பா? சட்டை அட்ட 2 முண்டாட்டி யாருக்குடா குடும்பத்தில்? ஏண்டா அப்படி முடிச்சாரு? அவங்களுக்குள்ள ஒரு மனநிலைகள் தோன்றிடுது, முடிச்சு விட்டார். காலில் விழுந்துட்டு வா. உனக்கு அப்படி தோன்றுமாடா? இதுவரை தோணலை, நாளைக்கு தோணுனா உங்கள்கிட்ட கேட்டுட்டு செய்கிறேன் அப்படி சொல்லுதியா? உன்னுடைய வீடு சம்பந்தமாக மன வருத்தமும் பிரத்யாரார இடைஞ்சலும் நடக்கும். உண்மை இல்லையா? அதை உனக்கு செம்மையாக்கி தந்துருந்தேன். வேற என்ன வேண்டும்? கண்ண முடிக்கா கருப்புசாமி. எங்கேயாவது போய் மண்ணை முன்ன தோன்றுனிய? எதுக்கு? இந்தா ஓகே பண்ணி வா, வெற்றியாக்கி தரேன். பணம் கிடைக்கும், தொழில் இருந்தாச்சு. சந்தோஷமாரு ஓடு. அடுத்து பேசுவோம். உட்காரலாம். என்னப்பா வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்ட சொல்லிச்சு. என்ன வேணும்? ஒரு பிள்ளை உன்னுடைய மனதை கேட்காம குழப்பம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். வீட்டில் ஒரு பெண்ணடியாருடைய உடல்நிலைகள் சரியில்லாமல் இருக்கும். உன்னுடைய காசு பணங்கள் விரயமாகி இப்போ கஷ்டத்தில் நிலைமையில் இருக்கும். அடுத்த வருமானத்துக்குரிய விஷயத்தில் உன் உள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும். சொந்த பந்தங்கள் ஏதோ செஞ்சிருக்கிறாங்கிற ஒரு கற்பனை உன் உள்ளத்தில் இருக்குது. அப்படி செய்யலைங்கிறது உண்மையாக போச்சு. காலில் ஒன்று வரலாம். எந்த ஊர்? இந்தாப்பா குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரேன், பண கஷ்டம் இல்லாமல் வாழ வைக்க. வெற்றி சென்று வா மகனே. இந்தா வந்ததுக்கு விபூதி வாங்கிட்டு போ பார்ப்போம். இப்படி உன் எண்ணத்தின் போல் வீட்டுக்காரர் அமைவார். பிடிச்சிக்கலாம். இந்தா நல்லா இருமா. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு சரி. அப்படியா? தொண்டைமான் புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை. தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாடா தம்பி. தொண்டைமான் புதுக்கோட்டை. தாய்க்கொரு பணி நேர்ந்தால் மகற்கில்லையோ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக செய்கிற தொழிலில் போட்டி பொறாமையால் மனவேதனையும் பண நஷ்டமும் வீட்டுக்குள்ள இழப்புகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையாப்பா? இவைகளெல்லாம் மாற்றி தெளிவு பண்ணி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? உன் பையனை படிக்க வச்சு ஐஸ்வர்யமாக அரசு உத்தியோகத்துக்கு போக வைக்கிறேன்.
நடக்கும். சந்தோஷமா இருக்கும். கர்மசாமிக்கு தெய்வ ஞானத்தை பற்றி கேட்க வந்தது யாரு? சங்கீத சௌபாகியமே காலுட்டப்ப பௌர்ணமி பௌர்ணமி நம்ம வீடு தானே இருந்திருந்தா கண்டிப்பாக. என்னப்பா தெய்வ ஞானம்? யார் அந்த சாமி? அப்படியா? இப்போ வரணுமா அந்த சாமி? கண்ண மூடி உட்காருங்க பார்ப்போம். வருவது உண்மைடா, ஆனால் வாக்கு சொல்ல மாட்டேக்கையாமனு குழப்பம் வருதடா உனக்கு. அது கொஞ்ச நாள் உடம்புல இருந்து ஆடும். விழா காலங்களிலே விபூதி அள்ளி கொடுத்தால் அது நடக்கும். ஆனால் வாக்கு சொல்லக்கூடிய பாக்கியம் இல்லையப்பா இப்பொழுது. இப்போதைக்கு இல்லை, காலம் கடந்து தானாக வரும். காலம் சொல்ல படைத்தவன் மேல் பழியும் இல்லை. வரலாம். வேற என்னடா வேணும்? இப்பவுமே அருள்வாக்கை பெற்று மக்களுக்கு சொல்லலாம்ங்கிற ஆசை உன் உள்ளத்தில் இருக்கா? கோயில் எங்கே கட்டியிருக்கிய? ஊர் கோயிலா சொந்த கோயிலா? நீ வளர்ந்து வரும் பொழுது உன்னை வெளியடித்து பத்திருவாங்க. அப்போ என்ன செய்வேன்? என்னங்க என்ன தேங்காய் எண்ணெய் புளிய கொட்ட என்ன இன்னொரு தடவை கால் வலிக்குவான். வா, என்னைய பிரார்த்தனை பண்ணிக்கா, உன் எண்ணங்கள் நிறைவேறும். வெற்றி அடைவாயப்பா. பக்கத்தில் வா. கொஞ்சம் குடும்ப கடன்பட்டு மன வருத்தம் அடைஞ்சிருக்கு, அதை தீர்த்து தெளிவு பண்ணித்தாரேன். உன்னுடைய தெய்வீக வழி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குடும்பம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு இவள் மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டாள். அதனால் இவளுக்கு ஹார்ட் பீட்டு கூடுதலாகி அப்பப்போ தொண்டையும் நெஞ்சும் படபடப்பு வந்துவிட்டு, அதை சரியாக்கி செம்மையாக்கி தாரேன். நம்ம இஷ்டப்படி வாழ்க்கை அமைய வேண்டும்ங்கிற பிரார்த்தனையும் ஏக்கமும் அவன் உள்ளத்துக்குள்ளே நிறைய, அதை செம்மைப்படுத்திட்டான். நல்லா ஓடியா. நல்லா. அதே புதுக்கோட்டை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? கால் வெட்டுவம. வணக்கக்கா, நல்லா இருக்கீங்களா? உடம்பு யாருக்கு திருமணம்? நடக்குமா? இந்த ஆண்டு அந்த திருமணத்தை நடத்தி தரேன். ஐப்பதிக்கு பிறகு நல்லா நடக்கும். தலைக்கு மேலே திருநாகம் குடியிருக்கு. சர்ப்பதோஷத்தை நீக்கி வெற்றியாக்கி தரேன். அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்துப்பான். பக்கத்தில் வா. கண்ணை மூடி பார்க்கட்டும்னா அவளை மனம் குழம்பி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளை சரியாக்கி தரேன். இந்த விபூதியை கொடுக்கணும். நல்லா இருவா, புண்ணியம் அடைவாய். சென்னை மாநகர் ஒரு பெண் முக்கியமான சாமியாடியாக இருக்கிறாள். அவளை நான் சந்திக்க வேண்டும் என்று ஒருவன் கேட்டு வந்திருக்கிறார். வாப்பா பா, நீங்கள்லாம் அமைதியாக இல்லைன்னா என்னால் சொல்ல முடியாது. கேட்டீங்களா? நல்லா அமைதியாக இருங்கோ, அதான் நல்லது. 1000 எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை. என்ன மேடம், நான் உங்கள் பாட்டு பண்ண அதுக்கு மேடமா பக்கத்தில் வாங்க. இப்போ அந்த அம்மாவை போய் பார்க்கணுமா? அன்னைக்கு போன கிடைச்சுதா? இருக்க இடம் மாறிடுது. இப்போ அவங்க கண்டிப்பாக வேணும், வேற வழியே இல்லை. கால் வந்துட்டோம்.
அவங்க உன்னை நாடுவதா